ராஜராஜ சோழன் தான் கல்வெட்டில் முதல் முறையாக ஒரு வார்த்தை எழுதினான். இந்த தர்மம் காப்போரின் ஸ்ரீபாதம் என் தலைமேல் என்று கல்வெட்டில் எழுதினான். ஒரு கோவில் கட்டுறாரு, அந்த கோவில் கல்வெட்டில் இந்த தர்மம், ஒரு குளம் வெட்டுறாரு, அந்த குளத்துக்கான கல்வெட்டில் இந்த தர்மத்தை, இந்த அறத்தை காப்பவர்களுடைய பாதம், ஸ்ரீபாதம், அவருடைய பாதடி என் தலைமேல் என்று சொல்லி ராஜராஜ சோழன் முதல் கல்வெட்டை எழுதினான். அதற்கு பிறகு பல மன்னர்கள் குளம் வெட்டினாலும், கண்மாய் வெட்டினாலும், கால்வாய் வெட்டினாலும் வைக்கிற கல்வெட்டில் இந்த தர்மம் காப்போரின் ஸ்ரீபாதம் என் தலைமேல் என்று எழுதினார்கள். இது வரலாறு முழுக்க இருக்கிற உண்மை. இதே தான் பக்தியிலும். நீங்கள் வைஷ்ணவ கோவிலுக்கு போனால் நம்முடைய தலையில் சடாரி வைப்பார்கள். சடகோபம் என்றதுக்கு பெயர். அந்த சடாரியில் என்ன இருக்குன்னு தெரியுமா? நம்மாழ்வாரின் பாதம் இருக்கும். அவர் பாதத்தை உங்கள் தலைமேல் வைப்பது என்பதுதான் அதனுடைய தாற்பயம். வைணவம் மதமும் பாதத்தை நம் தலைமேல் வைத்து ஆசீர்வதித்தது. அரசகுடி பேரரசர்களும் இந்த அறத்தை நீ காப்பாற்றினால் உங்களது பாதத்தை என் தலைமேல் வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னது. ஆனால் 2000 ஆண்டாக எந்த கல்வெட்டும் பதியாமல், எந்த செப்பேடும் எழுதாமல், அறம் செய்கிற எல்லோரின் பாதமும் தன் தோளில் தூக்கி சுமந்த ஒரு கதாபாத்திரம், ஒரு வரலாற்று நாயகன் உண்டென்றால் அவன் வேள்பாரி என்ற வரலாற்று நாயகன். இது பாரியின் நூல் மட்டுமல்ல, அவன் பாதடியை சுமக்கிற நூல்.